ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இன்று நாம் பார்க்க இருப்பது 255வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திரு காலாத்தி அல்லது ஸ்ரீ காளகஸ்தி என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். மிக மிக பிரபலமான ஆலயம், அனைவரும் அறிந்திருப்பார்கள், அனைவரும் சென்றிருப்பார்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல இருப்பதால் இதை 2 நாட்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். வாருங்கள். இந்த ஆலயத்தின் இறைவனின் பெயர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வர சுவாமி. காலாத்திநாதர், குடுமி தேவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் ஞான பிரசன்னாம்பிகை, ஞான பூங்கோதை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இந்த ஊர். ரேணுகுண்டா கூடூர் ரயில் மார்க்கத்தில் உள்ள இருப்பு பாதை நிலையமாகும். திருப்பதியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது இந்த ஊர். திருப்பதி ரேணுகுண்டாவிலிருந்து அடிக்கடி பேருந்துகள் செல்கின்றன. சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? ஸ்ரீ காலம் அத்தி, ஸ்ரீ காளகத்தி, சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய 3ம் வழிபட்டு பேறு பெற்ற சிறப்புடைய ஸ்தலம். இங்கு வந்து அகத்தியர் விநாயகரை வழிபடாமல் போகவே பொன்முகலி ஆறு நீரின்றி வற்றியது. அகத்தியர் தன்னுடைய தவறை உணர்ந்து பாதாளத்தின் ஆழத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்றார் என்கின்றது தல வரலாறுகள். பாதாள விநாயகர் சன்னதி இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. திருமஞ்சன கோபுரம் எனப்படும் கோபுரத்திலிருந்து பார்த்தால் நேரே பொன்முகலி ஆறு தெரியும். ஆற்றுக்கு செல்வதற்கு படிக்கட்டு வசதிகள் இருக்கின்றன. இவ்வழியே தான் திண்ணனார், அதாவது கண்ணப்பர், பொன்முகலி நீரை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. சண்டேஸ்வர சன்னதி மூலவர் பானம் மிக உயரமாக இருக்கின்றது. முகலாய படையெடுப்பின் போது கோவில்களில் உள்ள மூல விக்கிரகங்களை உடைத்து செல்வங்களை அபகரித்து வருவதாக வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இங்கு நிகழாதபடி தடுக்கவே மூலவருக்கு முன்னால் இந்த பெரிய பானத்தை பிரதிஷ்டை செய்து வைத்து அவ்விடத்தை மூடிவிட வந்தவர்கள் இதை உண்மையான மூலவர் என்று எண்ணி உடைத்து பார்த்து ஒன்றும் கிடைக்காமையால் திரும்பிவிட பின்பு சில காலம் கழித்து மூலவர் சன்னதி திறக்கப்பட்டதாம். அப்பொழுது முன்னிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு படையெடுப்பார்களால் உடைக்கப்பட்ட பானமே இது என்று சொல்லப்படுகின்றது. நக்கீரர் இந்த மலையில் வந்து தங்கி நதியில் நீராடி இறைவனை தொழுது வெப்பு நோயிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டாராம். இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பல. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வாயு ஸ்தலம். தட்சிண கைலாயம், அதாவது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறப்பை உடையது. சொர்ணமுகி எனப்படும் பொன்முகலி ஆற்றின் கரையில் உள்ள ஸ்தலம். இவ்வாறு வடக்கு முகமாக பாய்ந்து வருவதால் உத்திரவாகினி என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. அன்புக்கு சான்றான கண்ணப்பர் வழிபட்டு இறைவனுடைய வலப்பக்கத்தில் இருக்கும் பெரும் சிறப்பு வாய்ந்த பற்றி. அவர் தொண்டாற்றி வீடு பேறு பெற்று விழுமிய ஸ்தலம். அட்டமா சித்திகள் அனைத்தரு காலத்தி என்று சிறப்பிக்கப்படும் ஸ்தலம். நக்கீரர் கைலை பாதி காலாத்தி பாதி என்று பாடியுள்ள பெருமை பெற்ற ஸ்தலம். அர்ஜுனன் தன் தீர்த்த யாத்திரையில் இங்கு வந்து இறைவனை வழிபட்டும் பரத்வாஜ மகரிஷியை கண்டு வணங்கி சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. மலை அடிவாரத்தில் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த மலை கைலாசகிரி, அதாவது கண்ணப்பலர் மலை என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றது. இந்நிலப்பரப்பை தொண்டைமான் ஆண்டமையால் அதை நினைவூட்டும் வகையில் காலாத்தி செல்லும் வழியில் தொண்டைமாநாடு எனும் ஊர் இருக்கின்றது. தற்போது தெலுங்கு நாட்டில் உள்ள பகுதியாக இருப்பதால் மக்கள் தொண்டமாநாடு என்று அழைக்கின்றார்கள். இந்த ஸ்தலம் சிறந்த ராகுகேது கஷேத்திரம். 7 நிலைகளுடன் கம்பீரமாக திகழும் இக்கோபுரம் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால் 1516 கட்டப்பட்டது. 100 மண்டபத்தை கட்டியவும் இவரே. கோவிலின் பிரதான வாயிலில் உள்ள கோபுரமும் ஏனைய கோபுரங்களும் 12ஆம் நூற்றாண்டில் வீர நரசிம்ம யாதவரால் கட்டப்பட்டவையாகும். இந்த ஸ்தலம் அப்பிரதர்சன வளமுறையில் அமைந்திருக்கின்றது. பாதாள விநாயகர் சன்னதி 35 அடி ஆழத்தில் இருக்கின்றது.
விநாயகர் அமர்ந்துள்ள இடம் பொன்முகலி ஆற்றின் மட்டத்தில் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. 2 கால்களை நிறுத்தி சுவரோடு சேர்த்து கட்டப்பட்ட சிறிய மண்டபம் சுவரோடு சுவராகவே இருக்கின்றது. கவனித்தால் தான் தெரியும். பல பேர் காலாத்தி சென்று வந்தேன் என்று சொன்னால் 2 கால் மண்டபம் பார்த்தாயா என்று கேட்கும் வழக்கம் இருக்கின்றது. சொக்கப்பானை கொளுத்தி எரிந்த அந்த கரியை அரைத்து ரட்சையாக சுவாமிக்கு கருப்பு பொட்டாக இடுவது இங்கு மிக மிக விசேஷம். பொன்முகலி ஆற்றில் செல்லும் படிக்கட்டில் இறங்கும் போதே முதற்படியின் இடப்பால் தேவக்கோட்டை ராமநாதன் செட்டியார் கைகூப்பி வணங்க தங்க உருவச்சிலை இருக்கின்றது. கிபி 1912ஆம் ஆண்டில் 9 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த திருக்கோவிலில் திருப்பணிகளை செய்த மகா கும்பாபிஷேகம் செய்து பெரும் புண்ணியத்தை அடைந்தவர் இவர். இவை போல பல சிறப்புகள் இந்த ஆலயத்தை பற்றி கூற வேண்டியிருக்கின்றது. மற்றவைகளை நாளை பார்க்கலாமா? உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.